அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழையும் குலதெய்வத்திற்கே தரும். 5 கரத்தனை ஆணைமுகத்தினை இந்தி நிறமறை ஓடுகின்றன நந்தி மகந்தனை நாளக்குவிந்தனை கொந்தியில் வச்சினை போட்டுகின்றேன். ஓம் ஆதித்யாய சாசுமாய மங்களாய புதாயச குரு சுக்கர சனிதியச்ச ராகுலே நமக. அதாவது இந்த வீடியோ பதிவில் அரசு வேலை யாருக்கு கிடைக்கும், அது அப்படி கிடைக்கணும்னா அந்த ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும், இது போன்று சில தகவல்களை பார்ப்போம். பொதுவாக அரசு வேலை கிடைக்கணும் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் 6ஆம் பாவம் மிகவும் முக்கியம், சூரியன் மிகவும் முக்கியம், அடுத்தபடியாக 7ஆம் பாவம். ஸோ முதலில் 6ஆம் பாவம் தான். இந்த 6ஆம் பாவம் தான் ஒருவர் வேலைக்கு செல்வது, வேலையில் சம்பாதிப்பது, மாதம் சம்பளம் வாங்குவது, அதிகமாகவும் கம்மியாகவும் வாங்குவது, மதிப்பு மரியாதை எப்படி இருக்கும் என்பது இந்த 6ஆம் பாவம் எந்த பாவத்தை தொடர்பு கொள்வதோ அதை பொறுத்துதான் அவர்களுக்கு அரசு வேலை, அரசு சம்பளம், அரசு சார்ந்த துறை, அப்படி வேலை, இது போன்று அனைத்தும் 6ஆம் பாவம் மூலமா தான் பார்க்க வேண்டும். இந்த 6ஆம் பாவம் யாருக்கெல்லாம் 2, 4, 7, 11 இது போன்று தொடர்பு கொள்கிறதோ அவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். அதே போன்று இந்த 6ஆம் பாவம் 4, 8, 12 இது தொடர்பு கொண்டால் கொஞ்சம் கடினம், அப்படியே கிடைத்தாலும் அடிமட்ட வேலை, மற்றவர்களுக்கு அடிபணிந்து செல்வது, ஊதியம் குறைவாக கிடைப்பது. இந்த பாவகாரகங்களில் 7ஆம் பாவம் பொதுஜன தொடர்பு, தினந்தோறும் சம்பளம் வாங்குவது, இது போன்று. 6ஆம் பாவம் மாத சம்பளம் ஒருவரிடம் மட்டுமே வாங்குவது. கிரக காரங்கள் பார்க்கும்போது சூரியன் மிகவும் பங்கு வகிக்கிறது இந்த அரசு சார்ந்த துறைகளில். சூரியன் யாருக்கெல்லாம் 2, 4, 6, 7, 11, 10 இப்படி தொடர்பு கொள்கின்றதோ இவர்களுக்கும் அரசு வேலை சீக்கிரமாகவும் உயர்ந்த பதவியிலும் அதிக வருமானத்துடன் கிடைக்கும். அதே போன்று இந்த சூரிய பகவான் யாருக்கெல்லாம் 4, 8, 12 தொடர்பு கொள்ளுதோ அவர்களுக்கு கொஞ்சம் கடினம். அதே போன்று மதிப்பு மரியாதை குறைவாகவும், ஊதியம் குறைவாகவும், எடுபிடி வேலையாகவும் அமையும். அதனால் சூரியன் நல்ல தொடர்பும் 6ஆம் பாவம் நல்ல தொடர்பும் உடையவர் அரசு வேலையில் உயர்ந்த சம்பளத்துடன் ஜெயிப்பார்கள்.